பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காவேரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் வரதை பார்த்துட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து போக பார்க்குறாங்க. விஜய் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னை விடுங்கன்றாங்க. அப்போ கரெக்டாக வந்து விஜய் கேட்குறாரு, நீ சத்தியம் பண்ணி கொடுத்தது, என்னை விட்டு கொடுத்துட்டு போனது எல்லாம் எனக்கு தெரியும். குழந்தை மேலே போய் சத்தியம் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வராங்க வந்து வெண்ணிலா. வெண்ணிலா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் விஜய்கிட்ட. உன் காதல் தான் உயர்ந்தது காவேரி, என்னோட காதல் கிடையாது. நீ வந்து வயிற்றில் வந்து விஜயோட குழந்தைய வச்சுருந்தும் நீ வந்து இந்த மாதிரி விஜய் பெரிய முடிவெடுத்த. அப்போ உன்னோட காதல் தானே உயர்ந்தது. நான்லாம் வந்து வேஸ்ட்டு காவேரி. அதனால் நீ வந்து இந்த மாதிரி வந்து போகக்கூடாது. நீ விஜய் கூட தான் சேர்ந்து வாழணும். நீங்கள் ஒரு நல்ல கப்புள்ஸு, 2 பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே போகிற வெண்ணிலான்னு, நான் ஆட்டோ பிடிச்சி நான் போய்க்கிறேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டு வாங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து வெண்ணிலாவை நினச்சி விஜய் ரொம்ப பெருமைப்படுற. பாத்தியா வெண்ணிலாவை, இப்போ வந்து புரியுதா உனக்கு, நம்ம 2 பேரும் என்றைக்கும் வந்து பிரிய முடியாது காவேரி. யாராலையும் நம்மளை பிரிக்கவும் முடியாது. வெண்ணிலாவே மனம் தெரிந்து வந்து நம்மளுக்கு விட்டு கொடுத்துட்டா. அதனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை காவேரி. ஏன் காவேரி என்னை விட்டு போகணும்னு நினச்சேன் அப்படின்னு. சாரி விஜய் அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க காவேரி. சரி பரவாயில்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுற, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் காவேரி. என்ன முடிவு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன முடிவா, நீயும் நானும் இதுக்கப்புறம் ஒன்றா தான் இருக்க போகிறோம், பிரிய போகிறதில்ல அப்படின்னு. நம்ம இப்போவே ஒன்றா தானங்க இருக்கோம், அது கரெக்டு தான். ஆனால் வந்து ஒரே வீட்டில் இருக்க போகிறோம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. எனக்கு வேறு வழி தெரியல காவேரி. நானும் உன்னை பார்த்தேன், எவ்வளவோ நீ சொன்னதெல்லாம் கேட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் கேட்டுன்னு இருந்தால் வேலைக்கு ஆகாது. பிரச்சனை புதுசாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்கு. நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி காவேரி வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அவரும் சரின்ட்டாரு. பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு. பாட்டி என்ன சொல்லுவாங்க, இல்லை பாட்டிக்கு நான் அவங்க கூட வாழ்கிறது பிடிக்கவே பிடிக்கல, நான் உங்களுக்கு தொல்லைன்னு நினைக்கிறாங்க, நான் இருக்கிறதால தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஓ அதனால தான் மேடம் இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்களா அப்படின்னு. அப்படின்னு இல்லை, ஆனால் அதுவும் ஒரு காரணம் தானே, அவங்க சொல்கிறது உண்மை தானே விஜய் அப்படின்னு. அவங்க சொல்கிறது உண்மைன்னு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார், அதெல்லாம் உண்மையே கிடையாது. நீ என் கூட இருந்தால் தான் எனக்கு நிம்மதி. எனக்கு எல்லாமே நீ தானே காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை பிடிக்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பார் காவேரி, எக்காரனை கொண்டு என்னை பிரிஞ்சு போகணும், என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கவே நினைக்காத. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் அப்படி சொல்லும்போது காவேரி வந்து தன்னோட கையை வச்சு அவரோட வந்து வாயை வந்து மூடுறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை அதான் காவேரி, நீயும் பாப்பாவும் இல்லைன்னா இந்த உலகத்தில் எனக்கு யாருமே கிடையாது காவேரி. எனக்கு தாத்தா பாட்டி இருக்காக தான், இருந்தாலும் எல்லாரோட நீ தான் முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் சொல்லியிருக்கேன்ல, மறந்துட்டியா, இந்த உலகத்துல நீ தாண்டி எனக்கு முக்கியம், நம்ம பாப்பா தாண்டி எனக்கு முக்கியம், புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னு. விஜய் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியும் நான் போனால் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். இங்கே பார், நீ இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், நீ இல்லைன்னா அடுத்த நிமிஷமே நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், போதுமா அப்படின்றாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. நாங்கள் சரி போட்டோம் காவேரி, நடந்ததெல்லாம் நடந்து போட்டோம், இதுக்கப்புறம் இப்படியே இருக்குது, வேலைக்கே ஆகாது. நீ முதல்ல வீட்டுக்கு வரணும், அதுதான் முக்கியம். அதுக்கு என்ன வேலையோ அதை நான் பார்க்க போகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் உன் வீட்டில் வந்து நாங்கள் பேச போகிறேன், வீட்டில் வந்து பேசி உன்னை கூட்டின்னு வர போகிறோம். வெண்ணிலா இருக்கிறதால தானே இவ்வளோ நாளாக வந்து உன்னை அனுப்பாமல் இருக்காங்க. இப்போ தான் வெண்ணிலா வந்து போக போகிறாள். வெண்ணிலா போனோன்னா அடுத்த நிமிஷமே உங்கள் வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டின்னு வர தான் காவேரி என்னோடய வேலை. இல்லைங்க, அது வந்து நீ என்ன சொன்னாலும் சரி, அப்பள பிஸ்னஸை நான் பெரிய ஆளாக்க போகிறேன், என் அம்மாவை நான் பெரிய ஆளாக்க போகிறேன், எல்லாம் பண்ணு, ஆனால் நம்ம வீட்டில் இருந்துன்னு பண்ணு, தேவையில்லாமலாம் பண்ணிகிட்ருக்காது காவேரி. எவ்வளோ நாள் பிரிச்சிருக்க முடியும் நீயே சொல்லு. இப்போ நீ கர்ப்பமாகவும் இருக்க, நிறைய இதுக்கப்புறம் வயிறு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எக்காரனை கூட மறைக்க முடியாது. அதனால் இப்போவே சொல்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அதே மாதிரி நீ வரணும் வீட்டுக்கு காவேரி. நீ இல்லாமல் வீடாகவே இருக்காது, அது உனக்கே தெரியும்ல. தாத்தா பாட்டிக்கிட்டலாம் நீ எந்த பதிலும் சொல்ல முடியாது. இப்போ பாட்டி கோவப்படுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறல, நீ வீட்டுக்கு வா. நம்மளோட குழந்தை விஷயம் எல்லாருக்கும் தெரியணும். பாட்டி மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அதெல்லாம் பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. நீ வந்து இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்க தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எங்கள் வீட்டில் அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. என் பாட்டி எல்லா வந்து கோபத்தையும் மறந்துட்டு உன்னை தலையில் வச்சுட்டு கொண்டாடுவாங்க, தெரியுமா அப்படின்னு. எனக்கு புரியுதுங்க, ஆனால் எங்கள் வீட்டில் இங்கே பாரு காவேரி, உன் வீடு உனக்கு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதோட நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, இவ்வளோ நாள் நம்ம பிரிஞ்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் பிரியக்கூடாது காவேரி. ப்ளீஸ் காவேரி, நான் சொல்கிறது கேபியாடி, ப்ளீஸ் டி அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. சரி ஓகே, சரி அப்போ வீட்டுக்கு வந்து தாத்தா பேச சொல்கிறீங்களா, தாத்தா பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி நான் பேச சொல்கிறேன், நாங்கள் வரோம் ஓகேவா அப்படின்றாரு.